நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்ஜ் டிசைனிங் பற்றி நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? பேட்ஜ் டிசைனிங் அப்படின்னா, நம்ம ஒரு கோவில் திருவிழா நடக்குது, இல்லை ஒரு கபடி விளையாட்டு நடத்துகிறாங்க, கிரிக்கெட் விளையாட்டு நடத்துகிறாங்க, இல்லைன்னு வச்சுங்களேன் ஒரு பொங்கல் விளையாட்டு நடத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த விழா குழுவுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பேட்ஜ் டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பேட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது எப்படி இருக்கும்னா, கீழே 2 ரிப்பன் தொங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சர்க்கிள் உள்ள அவங்களுடைய குழுவோட நேம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பவர் கிங் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு இருக்குது. சரிங்களா? அதில் அவங்களுடைய விழாக்குழு நேம் என்னவோ அந்த நேம் போட்டு இருக்கும். அந்த மாதிரி பேட்ஜ் நிறைய பேர் குத்திருப்பாங்க. சரிங்களா? சரி, இந்த பேட்ஜை நாம் எப்படி ஃபோட்டோஷாப்பில் டிசைனிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதிகபட்சம் இது எதில் டிசைன் பண்ணுவாங்கன்னா, கோரல் ட்ராவில் டிசைன் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா இல்லுஸ்ட்ரேட்டரில் பண்ணுவாங்க. எதுக்கு கோரல் இல்லுஸ்ட்ரேட்டரில் பண்ணாங்க அப்படின்னா, அதில் வந்து பிக்சல் வந்து உடையாமல் இருக்கும். சரிங்களா? நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எவ்வளோ ஜூம் பண்ணாலும். இன்னொன்று, இது டிஷர்ட்டு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? டிஷர்ட்டு, ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்டு. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் திருவிழாவுக்கு டிஷர்ட் அடிக்கிறீங்க, நார்மலாக பசங்களாம் சேர்ந்து ஒரு டிஷர்ட் அடிக்கிறீங்கன்னா, அந்த டிஷர்ட்லேயும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசைனிங் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நாம் இந்த டிஷர்ட் டிசைனிங் கூட இதை பயன்படுத்த முடியும். சரிங்களா? இப்போது இதுக்கு ஃபோட்டோஷாப் CS3 ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? 7.0 இந்த ஆப்ஷன் இருக்கான்னு சரியாக தெரியலை. ஒருவேளை 7.0 இந்த டிசைனிங் உங்களால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க அதை பார்த்து கற்றுப்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பேக்கில் வந்து ஒரு சர்க்கிள் டிசைன் வச்சுருக்கேன்னா, ஸோ அதுக்கு உள்ளே ஒரு சர்க்கிள் டிசைனு, அவுட்டரில் ஒரு டெக்ஸ்ட்டு, கீழே ஒரு டெக்ஸ்ட்டு, சரிங்களா? சைடில் ஒரு ஸ்டாரு, உள்ள ஒரு லோகோ, இதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நியூ Ctrl+N அப்படிங்கிறத கொடுத்து ஒரு டாக்குமெண்ட்டு சைஸ் என்னென்னா ஒரே போல் வைக்கணும். சரிங்களா? நான் 5x 5 அப்படிங்கிறத வச்சுருக்கேன். இதில் வந்து லோகோ அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்போதுமே சேவ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதை என்ன பண்ணுறேன், அப்படியே நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போது சென்டர் லைன், இந்த லைன் நம்ம கொண்டு வந்து வைக்கணும். இந்த லைன் வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சா கூட நம்மளுக்கு கரெக்டாக வந்து உட்காந்துக்கூடும். சரிங்களா? இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ச்சஸில் சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் பாருங்களேன் 2.5 வந்துருக்கு. அதே போல் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி இந்த பக்கம் நான் ட்ராக் பண்ணுறேன். அந்த 2.5 இந்த இடத்துல 2க்கும் 3க்கும் நடுவில் 2.5 வந்து உட்காந்துக்கும். ரொம்ப ஈஸியாக உட்காந்துக்கும். ஒரு வேளை இது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வியூ போயிட்டு நியூ கைடு அப்படிங்கிறத கொடுங்க. இதில் 50 போட்டு பர்சன்டேஜ்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெர்டிகல் லைன் வந்துடும். திரும்ப வியூ போயிட்டு நியூ கைடு கொடுத்துட்டு ஹரிசாண்டலை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் கிளிக் பண்ணி 50 போட்டு பர்சன்டேஜ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் வந்துடும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சர்க்கிள் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த எலிப்ஸ் டூல் அப்படின்றத எடுத்துக்கிறேன். எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு நம்மளுக்கு மேலே இந்த இடத்துல செகண்டில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது வந்து பேத்துன்னு அர்த்தம். இது பேத். ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் ஷேப் லேயர் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஷிஃப்ட்டு நார்மலாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வட்டம் பார்த்திங்கன்னா ஒரு அளவே இல்லாமல் போகும். ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு அளவில் இந்த வட்டம் வந்து கிடைக்கும். இப்போ ஒரு டிசைன் பண்ணியாச்சு, சர்க்கிளை நம்ம ட்ராக் பண்ணியாச்சு. இந்த மூவ் டூல் இருக்கும்போது Ctrl+A அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த வெர்டிக்கல் அலைன்மெண்ட், ஹாரிசாண்டல் அலைன்மெண்ட் கொடுத்துட்டோம்னா கரெக்டான ஒரு மிட் பாயிண்டில் நம்மளுக்கு உட்காந்துடும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா நான் வந்து கலர் வந்து மாற்றிக்கலாம். இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ராயல் ப்ளூ வச்சுக்கிறேன். ராயல் ப்ளூ அப்படிங்கக்கூடிய கலர் வச்சுருக்கேன். இதை Ctrl+J அப்படிங்கிறத கொடுத்து ஒரு டூலியர் போட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து கலர் மாற்றுங்க. இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு எல்லோ கலர் நான் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டேன்னா இப்போ ஷிஃப்ட் ஆல்ட் இது ரெண்டையும் கிளிக் பண்ணி இதை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து சின்னது பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. ரொம்ப சின்னது பண்ணிடக்கூடாது, ஓரளவு இந்த அளவுக்கு எனக்கு ஓகே அப்படிங்கிறதுக்கு நான் வந்து கரெக்டாக வச்சுக்கிறேன். எதுக்காக ஷிஃப்ட் ஆல்ட்டுன்னா, ஷிஃப்ட்டு கரெக்டாக உங்களுக்கு சுருக்கும், ஆல்ட் என்ன பண்ணும், இந்த சென்டர் பாயிண்ட்டை கணக்கு பண்ணி உங்களுக்கு சுருக்கி கொடுக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. சரி, இப்போ இதுக்கப்புறம் வேறு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த லோகோவை நம்ம வச்சிடலாம். சரிங்களா? உள்ளே இருக்கக்கூடிய லோகோ உள்ள பிளெயின் கலராக இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு நியூ லேயர் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ப்ரஷ்ஷை ரவுண்டு, நல்லா சாஃப்ட் ரவுண்டாக இருக்கக்கூடிய ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஒயிட் கலர் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், இந்த மிட் பாயிண்டில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், ஒரு பெயிண்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண எனக்கு தேவையான ஒரு ப்ரஷ்ஷு பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் எஃபெக்ட் கிடச்சிருக்கா இந்த இடத்துல, இது எனக்கு ஓகே. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கோவில் லோகோ பார்த்திங்கன்னா ஒரு
அதாவது அம்மன் கோவில் நண்பர்கள் அப்படின்னு ஒரு குழு இருக்குது. அந்த குழுவுக்கான ஒரு லோகோ நான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ. சரிங்களா, லோகோவில் பேட்ச் டிசைனிங். சரிங்களா, லோகோன்னு வருது. இந்த அம்மன் சாமி படத்தை நான் என்ன பண்ணுறேன், உள்ளே ட்ராக் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ இந்த படத்தை கொஞ்சம் சுருக்கி நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த படம் எனக்கு இது ஓகே. சரிங்களா, இந்த பின்னாடி இருக்க ஒயிட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வெளியே தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். அந்த ஒயிட்டை கொஞ்சம் நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்திங்கன்னா அந்த சாமி படத்துக்கு கீழே ஒரு நியூ லேயர் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷில் என்ன பண்ணலாம், ஒரு ப்ரெஸ் செட்டிங் போங்க. சரிங்களா, ப்ரெஸ் செட்டிங் போயிட்டு இந்த ப்ரெஸ் டிப்ஸ் அண்ட் ஷேப்பில் இதை வந்து அப்படியே கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணுங்கள். சரிங்களா, எதுக்காகன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷேடோ ஆட் பண்ணுறதுக்கு. அம்மன் படத்துக்கு கீழே வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஷேடோ ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு கிளிக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், பிளாக் கலர் வச்சுட்டு ஒரு கிளிக்கு. சரிங்களா, கரெக்டாக எனக்கு ஒரு ஷேடோ ஆட் ஆகிட்டு தான். இப்போ இதோட ஒப்பாசிட்டி நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சாமி படத்தை உள்ளே வச்சாச்சு. சரிங்களா, ஒன்று முடிஞ்சிச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளில் டெக்ஸ்ட் அடிக்க போகிறோம். நாம் ஃபோட்டோஷாப்பில் இப்போ நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி அடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நார்மலாக ஹரிசாண்டலில் தான் நம்மளுக்கு டெக்ஸ்ட் வரும். இப்போ இதில் எப்படி டெக்ஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிளில் தேவைப்படுது. சரி, இந்த சர்க்கிளில் தேவைப்படக்கூடிய டெக்ஸ்ட்டை நாம் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த எல்லோ லேயர் இருக்குது பார்த்தீங்களா, ஷேப் லேயர், அதை கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுட்டு இதுக்கான கலரை நான் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டி ஒரு 50 வச்சுக்கிறேன். சரிங்களா, இப்போ ஷிஃப்ட் ஆல்ட் அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். டெக்ஸ்ட் எனக்கு எதில் வேணும்னா, இந்த ஒயிட் ப்ளூ பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, ராயல் ப்ளூ, அதில் சென்டராக வேணும். சரிங்களா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறேன், இந்த லைனை வந்து நான் வந்து சர்க்கிளை வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொறுமையாக பாருங்கள் சர்க்கிளை எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு. இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேத்தில் கொண்டு போய் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு என்ன பண்ணும், டெக்ஸ்ட் வந்து அழகாக ஆட் ஆகிடும். நல்லா பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், இதில் போயிட்டு நீங்கள் வெளியில் வச்சு கிளிக் பண்ணக்கூடாது. அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் வச்சு ஒரு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு என்ன பண்ணும், டெக்ஸ்ட்டு ஆட் ஆயிரும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த லைனில் வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன். லைன்லன்னா கரெக்டாக அந்த பேத் லைன் மேலே கொண்டு போயுமே உங்களுடைய அந்த டெக்ஸ்ட் டூல் வந்து ஒரு கிராஸான டெக்ஸ்ட் டூலாக மாறும். சரிங்களா, அதில் டைப் அடிச்சுட்டு எனக்கு என்ன தேவைன்னா, அம்மன் கோவில் நண்பர்கள் நான் டைப் அடிச்சுக்கிறேன். சரிங்களா, அம்மன் கோவில் நண்பர்கள் அப்படிங்கக்கூடிய எழுத்தை நான் டைப் அடிச்சிட்டேன். சரிங்களா, டைப் அடிச்சுட்டு மூவ் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சேஃப் நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா, பேக்கில் இருக்கக்கூடிய எல்லோ தான் நம்மளுக்கு வேணும். இதை மறைச்சி வச்சிடலாம். ஆனால் டெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அதிலே தான் இருக்கும். சரி, டெக்ஸ்ட்டு அதிலே தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, டெக்ஸ்ட்டு பாதிக்கு மேலே தான் வரணும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், டெக்ஸ்ட்டு டூலை எடுத்துகிட்டு உள்ளே கிளிக் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு குட்டி பாக்ஸ் காட்டுதா, இந்த இடத்துல உங்களுக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பாக்ஸு, அப்படியே இந்த இடத்துல ஒரு குட்டி பாக்ஸ் காட்டுதா அந்த எழுத்துல, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணணும். சரிங்களா, இந்த பக்கம் கூட ட்ராக் பண்ணலாம். கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி பையா நீங்கள் வந்து மூவ் பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், இப்படி கீழே ட்ராக் பண்ணால் உள்ளே வந்துடும், மேலே ட்ராக் பண்ணால் உங்களுக்கு மேலேயே தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி வச்சுக்கிடுங்க. எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஓகே, டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குது. சரிங்களா, சரி, இப்போ இதோட கலர் என்ன பண்ணலாம், நம்ம ஒயிட் கலர் ஃபில் பண்ணிடலாம். சரிங்களா, அதுவே நீங்கள் டெக்ஸ்ட் டூல் இருக்கும்போதே இதை மார்க் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு என்ன பண்ணலாம், ஒயிட் கலரை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ எனக்கு தேவையான அந்த அம்மன் கோவில் நண்பர்கள் அப்படிங்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்துடுச்சு. அதே போல் நான் என்ன பண்ணணும், கீழே அவங்களுடைய ஊர் நேம் அடிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒன்று வளைவாக ஒரு டெக்ஸ்ட் அடிக்கணும். அது எப்படி அடிக்கிறதுனா, அதே போல் இந்த க்ரீன் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எனேபிள் பண்ணிவிட்டு திரும்ப அதை கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன். நீங்கள் இதே லேயரை நீங்கள் வந்து இந்த மாதிரி விரிச்சிடக்கூடாது. இந்த லேயரை விரிச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். சரிங்களா, ஸோ திரும்ப என்ன பண்ணுறேன், இதை கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டு இதோட கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன், இந்த க்ரீனை மறைச்சிட்டேன். இப்போ இந்த ரெட் கலர் வந்து எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நான் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். நம்மளுக்கு இப்போ டெக்ஸ்ட்டு எப்படி தேவைன்னா, இந்த டெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வெளியில் வந்திருக்கு. சரிங்களா, இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதை மறைச்சிட்டேன். இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்க்கிளுக்கு இந்த பேத்துக்கு அவுட்டரில் வந்திருக்கு. கீழே அடிக்கக்கூடிய டெக்ஸ்ட் எப்படி அடிக்க போகிறோம்னா, பேத்துக்கு உள்ளே அடிக்க போகிறோம். சரிங்களா, இப்போ பேத்து நான் அந்த வந்து இந்த ஷேப் லேயர் எடுத்துட்டு இந்த பேத்தை வந்து ஒரு கிளிக் பண்ணிட்டேன். இந்த பேத்தை கிளிக் பண்ணிட்டேன்னா
திரும்ப டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ எழுத்து எனக்கு வந்து அவுட்டரில் வருது. அதை என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸை கண்ட்ரோல் அமைக்கி உள்ளே ட்ராக் பண்ணி விட்றேன். இப்போ பாருங்களேன், உள்ளே வந்துருச்சா. எனக்கு தேவையான ஊர் நேமு கீழப்பாவூர், கீழப்பாவூர் அப்படின்னு நான் வந்து டைப் அடிச்சிட்டேன். டைப் அடிச்சுட்டு என்ன பண்ணுறேன், திரும்ப அந்த சர்க்கிள் ஷேப் இருக்கா அதை மறைச்சிடுறேன். சரிங்களா. இப்போ இந்த கீழப்பாவூர் அப்படிங்கக்கூடிய டெக்ஸ்ட் எனக்கு எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சென்டராக வரணும். திரும்ப அது உள்ள நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், அதுலேயுமே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், அப்படியே கிளிக் பண்ணி நம்ம மூவ் பண்ணலாம். இப்போ எனக்கு சென்டராக வந்துடுச்சு, விட்டுடுறேன். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பெரிய சர்க்கிளில் உள்ளோடி நம்ம டைப் அடிச்சிருக்கோம். இந்த சின்ன அம்மன் கோவில் நண்பர்கள் வந்து அவுட்டரில் டைப் அடிச்சிருக்கோம். எதுக்காக இன்னர் அவுட்டரில் டைப் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா. சரி, ஒருவேளை உங்களுக்கு இந்த சர்க்கிளுக்கு இந்த வெளியே ராயல் ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலருக்கு இந்த டெக்ஸ்ட்டு சென்ட்ரல்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதே போல் தான் மேலே இருக்க டெக்ஸ்ட்டும் உங்களுக்கு இது ஒரு வேளை கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தேவைக்கு ஏற்ற போல் நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. சரிங்களா. ஓகே, இப்போ நாம் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் வச்சுட்டு விட்டோம்னா நல்லா இருக்காது. இது இடையில ஏதாட்டும் ஒரு சின்ன டிசைனிங் வச்சா நல்லாயிருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் டூல்லே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு டிசைனிங் எடுக்கலாம். டெக்ஸ்ட் டூல் இந்த மாதிரி டைப் அடிச்சுட்டு இதோட கலர் வந்து வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்லேயே தனியாக கொடுத்துருப்பாங்க. ஃபாண்ட்லேயே கீழே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இதில் தனியான ஒரு இந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள்ஸை நான் வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு எழுத்து நீங்கள் வந்து கிளிக் பண்ண ஒரு சிம்பிள் விழும். இப்போ எனக்கு இந்த சிம்பிள் நல்லாயிருக்கு, இங்கே பாருங்களேன், வி அப்படிங்கிறத கொடுத்தோம்னா எனக்கு இந்த சிம்பிள் விழுதா. இதை என்ன பண்ணலான்னா நம்ம வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து டைப் அடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம இந்த பக்கத்துக்கு கொண்டு போய்க்கலாம். இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பேட்ச் டிசைனிங்க்கு நான் கொண்டு வரேன். ஸோ பேட்ச் டிசைனிங் கொண்டு வந்துட்டு பேட்ச் டிசைனிங்கில் என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சுருக்கி வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். சரிங்களா. இந்த அளவுக்கு இன்னும் கூட கொஞ்சம் சுருக்கிக்கலாம். இதோட கலர் வந்து இதுதான் வைக்கணும்னு இல்லை, வேறு கலர் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு எல்லோ கலர் வைக்கிறேன். ஸோ எல்லோ கலர் நல்லா இருக்கா, எல்லோ கலர் வச்சுட்டேன். எல்லோ கலர் வச்சுட்டு இந்த டிசைனிங்கில் ஒரு 3 டிசைன் ஒரு 3 காப்பி டூப்ளிகேட் காப்பி நான் வந்து எடுத்து வைக்க போகிறேன். சரிங்களா. இது வந்து நீங்கள் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. 1 இன்னொன்று ஒரு 2 இப்போ வச்சுட்டு இந்த 3ஐயும் மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா. மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு கண்ட்ரோல் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கண்ட்ரோல் டி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்துடுறேன். எதுக்காக இந்த டிசைனிங் வச்சேன்னா எழுத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, மேலையும் கீழையும் சேர்த்து கேப் இருக்குது பார்த்தீங்களா இடையில, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக. இன்னும் ஒரு டிசைன் கூட எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டிசைன் கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம். எனக்கு இந்த 3 ஓகே. சரிங்களா. 3 ஓகே. இப்போ பாருங்களேன், என்னுடைய அந்த பேட்சோட டிசைனிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் வேறு ஏதாட்டும் சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இந்த ப்ளூ வந்து எனக்கு பிடிக்கல, வேறு கலர் வேணும்னா இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு நீங்கள் ரொம்பவே அழகாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஒரு வேளை இந்த ஜியான் கலர் வேணும், இந்த டார்க்கான ஒரு கலர் வேணும்னா இந்த கலர் வச்சுக்கலாம். அதே போல் உள்ளே இருக்க எல்லோ கலரையும் நீங்கள் இந்த மாதிரி ஜியான் கலருக்கு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி தாராளமாக பண்ணிக்கலாம். இது மேட்சாக இருக்கும். இந்த உள்ளே வந்து லைட் கலரு, அவுட்டரில் டார்க் கலரு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் மாற்றினா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா. ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு இந்த டிசைனிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. எதுக்காக அந்த ஷேப்பில் இந்த 2 லேயர் போட்டோம், 2 லேயர் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு மறைச்சி வச்சோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். எதுக்குன்னா இந்த டெக்ஸ்ட்டு நம்ம வளைவாக டெக்ஸ்ட்டு டைப் அடிக்கிறதுக்காக தான் இதை டூப்ளிகேட் எடுத்தோம். சரிங்களா. வேணும்னா நீங்கள் உங்களுக்கு எழுத்து ஃபாண்டை மாற்றிக்கலாம், இல்லை இங்கிலீஷில் வேணால் இங்கிலீஷில் நீங்கள் டைப் அடிச்சிக்கலாம், உள்ள லோகோ மாற்றினா லோகோ மாற்றிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. சரிங்களா. இந்த ஒரு சர்க்கிள் போட்டுட்டு உள்ள சர்க்கிள் உள்ளேயே நீங்கள் டைப்பிங் எப்படினாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா. இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா. அந்த பேட்ச் வந்து சர்க்கிளாக இருக்கிறதுனால இப்போ நம்ம இதில் கூட என்ன பண்ணலாம், இந்த பேட்ச் வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த பேட்ச் நம்ம இங்கே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலான்னா இதை வந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிறேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா.
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதில் இந்த பேக்ரவுண்ட் லேயர் மட்டும் நான் மறைச்சிட்டு மெர்ஜ் பண்ணுறேன். Ctrl+Shift+E கொடுத்தோம்னா ஒரே லேயர் ஆயிரும். இந்த லேயரை இங்கே ட்ராக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சுருக்கிக்கலாம். இந்த இடத்துல சுருக்கிட்டு இந்த பேட்சில் கொண்டு வந்து கரெக்டாக வச்சிடலாம். சரிங்களா? இது வந்து ஸ்டிக்கர் பிரிண்ட் போடுவாங்க. சரிங்களா? ஸ்டிக்கர் பிரிண்ட்னா நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்டுவோம் பார்த்தீங்களா, நம்ம நோட்லலாம் லேபிள் ஒட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டிக்கர் பிரிண்ட் போட்டு கத்திரிக்கோல் வச்சு இப்படி சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிப்பனில் வந்து ஒட்டுவாங்க. சரிங்களா? சில பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இவ்வளோ தான். ரிப்பன் கலர் வந்து நிறைய கலர்ஸ் வரும். நான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி கலர்லாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த மாதிரி கத்தரிப்பு கலரு, இந்த மாதிரி ப்ளூ கலர் வரும். பச்சை கலரில் வந்து பச்சை கலர் வந்து இந்த பச்சை வராது, டார்க் பச்சை வரும். சரிங்களா? டார்க்காக இருக்கக்கூடிய பச்சை கலர் வரும். ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சரிங்களா? இந்த டிசைனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்பவே ஈஸியாக நம்ம பார்த்துருக்கோம். இதோட பிஎஸ்டி வேணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் லோகோ மாற்றினாலும் மாற்றிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக உங்களால் டிசைன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,